ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, பினான்ஸில் எப்படி நம்ம வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறது, அந்த ஃபியூச்சர் ட்ரேடில் அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, அதில் ஐசோலேட்டட்னா என்ன, க்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பினான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறதுனா, அதாவது புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இதில் அசெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய, அதாவது என்னென்ன காயின்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அந்த ஃபியூச்சரை நம்ம கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதாவது நம்ம எவ்வளவு அமௌண்ட் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது இல்லை. இது நம்ம எப்படி வந்து அமௌண்ட் இதில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஸ்பாட் வாலெட்டில் இருந்து டேரெக்டாக இங்கே வந்து கொண்டுட்டு வரலாம். இதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபரை நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா அதில் ஸ்பாட் வாலெட்டில் நம்ம எவ்வளவு வச்சுருக்கிறோமோ டாலர், அந்த டாலரில் நம்ம இந்த வேலெட்டுக்கு எவ்வளவு கொண்டுட்டு வரணுமோ அந்த இதை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம $50 அப்படின்னா $50 அப்படின்னு கிளிக் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்தது $50 மட்டும்தான் இருந்துச்சு. அதை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ உள்ளே கொண்டு வந்ததுமே இதிலேயே நம்ம வந்து ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அசட்டுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம PTC USDT அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் பெர்ப் அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா காயினுமே காமிக்கும். அதாவது ஃபியூச்சர் ட்ரேடில் இருக்கக்கூடிய காயின் எல்லாமே காமிக்கும். நமக்கு எந்த காயினோ அந்த காயினை நம்ம வந்து சர்ச் பண்ணியோ இல்லை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, மார்ஜின் மோடில் என்ன இருக்குது, ஐசோலேட்டட் இருக்குதா இல்லை க்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். க்ராசஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுட்டு ஐசோலேட்டோட வந்து மாற்றிக்கிங்க. அது ஏன் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்ஸாக லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம எவ்வளவு லிவரேஜ் வைக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதாவது 1x இருந்து பார்த்திங்கன்னா 175x வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு அமௌண்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லிவரேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5x அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20x அந்த அளவுக்கு நம்ம வந்து லிவரேஜ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிவரேஜ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எஸ் சிம்பிள் இருக்கும், இல்லை எம் அப்படிங்கிறது இருக்கும். எப்போவுமே அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா எஸ் சிம்பிள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிறணும். அந்த எஸ் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிங்கிள் அசெட் மோட் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இப்போ நான் உள்ளே கொண்டு வந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $49 அந்த அளவுக்கு தான் நான் உள்ளே கொண்டு வந்தேன். இப்போ இந்த $49 நான் எப்படி வந்து ஒரு $10 இல்லை $20 எப்படி ஒரு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு கீழே நான் அப்படி இழுத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்த $50 ஒரு 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு $5 தான் உள்ளே வந்து பை ஆகும். இதே இது நமக்கு 20% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த $50க்கு $10 அப்படிங்கிறது பை ஆகும். இப்போ $10 இன்ட்டு நம்ம மேலே வச்சுருக்கிறது லிவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 20x. அந்த 20xையும் இந்த $10 நம்ம வந்து பெருக்கிக்கிறோம். அப்படி நம்ம பெருக்கினோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா $200க்கு நமக்கு வந்து அதாவது நம்ம எந்த காயினு பை பண்ணுறோமோ அந்த காயின் பார்த்திங்கன்னா $200க்கு வந்து பை ஆகும். இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ பார்த்திங்கன்னா அந்த $200க்கு உண்டானது தான் உங்களுக்கு வந்து அதாவது கிடைக்கும். அதாவது லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த $200க்கு உண்டானது தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், அதாவது நான் வந்து $10 தானே போட்டேன் அப்படிங்கிறப்ப எப்படி வந்து இந்த அளவுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே 20xன்னு வைக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு லாஸு இல்லை ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அந்த அமௌண்ட் பக்கத்தில் PTC அப்படின்றது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா USDT தான் இருக்கும். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இப்போ PTC நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது $95,850 அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பக்கத்தில் PTCன்னு இருக்கும். இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு BTC வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி எவ்வளவு PTC வித்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது காமிக்கும். அதாவது நம்ம இந்த இடத்துல செட் பண்ணால் தான் நமக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா
பிடிசியாக இருந்துச்சுன்னா பிடிசி எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு காமிக்கும். இதே இது யூஎஸ்டிடியாக இருந்துச்சுன்னா எவ்வளவு டாலருக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இன்னொன்று நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி லிமிட் ஆர்டரில் இருக்குதா இல்லை மார்க்கெட் ஆர்டரில் இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கிட்டு, மார்க்கெட் ஆர்டரில் இருந்துச்சுன்னா லிமிட் ஆர்டராக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பிட்காயினே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இவ்வளவு டாலர் வந்ததுக்கு அப்புறமா வாங்கலாம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது லிமிட் ஆர்டரில் தான் நம்ம வந்து செட் பண்ண முடியும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 95,000 செட் பண்ணிவிட்டு எவ்வளவுனா $10 நம்ம பை பண்ணோம்னா, அதாவது 21% நான் வந்து பை பண்ணால் தான் எனக்கு 9 சம்திங் வருது. இப்போ நான் ஓப்பன் லாங் நான் கொடுத்துட்டேன். இது கொடுத்ததுக்கப்புறமா எவ்வளவு டாலருக்கு வாங்கியிருக்குதுன்னு பாருங்கள். பிடிசி யூஎஸ்டிடி கீழே இருக்குது. அதாவது ஃபில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.0, அதாவது இவ்வளோ இன்னமும் ஃபில் ஆகலை, அதாவது ஓப்பன் ஆர்டரில் தான் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. அது பக்கத்தில் 190 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 190 எப்படி வந்துச்சுன்னா, நான் $9 ஆர்டர் போட்டிருக்கிறேன். அப்போ 20xன்னு வைக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா $190 அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆர்டரில் தான் இருக்குது. எப்போ இந்த பிடிசி அந்த ப்ரைஸ் வரும்போது $95,000 வரும்போது பை ஆகுதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆர்டரில் இருந்து அப்படியே பொசிஷன் ஆர்டருக்கு மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் லாங்கு, அதாவது நம்ம எப்படி வந்து ஓப்பன் லாங் ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதாவது பை ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓப்பன் ஷார்ட் ஆர்டர், அதாவது நம்ம செல் ஆர்டர் எப்படி நம்ம வந்து போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதே மாதிரி தான், அதாவது நம்ம என்ன ப்ரைஸில் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்த்துக்கிறணும். இப்போ 95,000 இருக்கிறது. இந்த காயினோட ரேட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா அந்த இடத்த நான் வந்து ஆர்டரை எடுத்துக்கிட்டு கீழே வந்ததுக்கப்புறமா நான் அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஆர்டரோட ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபியூச்சர் ட்ரேடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த இதுதான். அதாவது நம்ம ஒரு காயின், அதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கும். இப்போ நம்ம ஸ்பாட் ஆர்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காயினை நம்ம வாங்கி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து செல் பண்ண முடியும். இதே இது ஃபியூச்சர் ட்ரேடில் பார்த்திங்கன்னா ஒரு காயினை நம்ம ஒரு இடத்துல விற்றுட்டு கீழே வந்ததுக்கு அப்புறமா அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா காயினுமே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு கீழே தான் வரும். அதனால் எல்லா டைமுமே இந்த ஷார்ட் ஆர்டர் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சில டயத்தில் இப்போ நியூஸ் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு அகைன்ஸ்டாக வந்து நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது, அதாவது பிட்காயினுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம ஷார்ட் ஆர்டர் நம்ம எடுத்துட்டோம்னா கீழே எந்த அளவுக்கு கீழே போகுதோ நமக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்பாட் ஆர்டரில் கிடையாது, ஃபியூச்சர் ட்ரேடில் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு இடத்துல நம்ம செல் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காமிச்சிடுறேன். லிமிட் ஆர்டரில் நான் வந்து $99,000 வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல ஷார்ட் ஆர்டர் எடுக்கிறேன். இப்போ நான் எவ்வளவு உள்ளே கொண்டு வந்தேன்னா $49 சம்திங் கொண்டு வந்திருந்தேன். அதில் இப்போ ஓப்பன் லாங் ஆர்டரில் $10 நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஓப்பன் ஷார்ட் ஆர்டருக்கு நான் எவ்வளவு செலக்ட் பண்ணேன்னா ஒரு $10 நான் செலக்ட் பண்ணுறேன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதே 20% வைக்க முடியுமான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா $40 தான். அந்த $40க்கு எவ்வளவு $10% அப்படின்னு வரணும்னா ஒரு 35% அளவுக்கு வந்தால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு $10 அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல பை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், $50 உள்ளே கொண்டு வந்து 2 ஆர்டரில் $10 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா $30 தான் இருக்குது. இப்போ இந்த $30 பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இன்னமும் ஒரு $50 நான் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டாலரு ஒரு 30 இருக்குது. அதோடு சேர்த்து இந்த 50 சேர்த்தோம்னா ஒரு $80 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ $20க்கு ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆர்டரில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த $80க்குமே பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக ஆர்டர் வந்து போடலாம். இப்போ அதாவது கிராஸஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து ஆர்டர் போடலாம். இதே இது இந்த ரெண்டுமே ஓப்பன் ஆர்டர், அதாவது பொசிஷனுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த அமௌண்ட்டு இப்போ $30 இருக்குது இல்லை $80 இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது மைனஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த $80மே பார்த்திங்கன்னா இந்த 2 ஆர்டருக்குமே பிரித்து எடுத்துக்கிறோம் கிராஸஸில் இருக்கும்போது. இதே இது ஐசோலேட்டரில் இருக்கும்போது பொசிஷன் மாறினாலுமே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த $80 அப்படிங்கிறது, அதாவது நம்ம எவ்வளவு டாலர் உள்ளே வச்சுருக்கிறோமோ நம்ம இன்னமும் எத்தனை ஆர்டர் வேணாலும் போடலாம். அந்த $80க்கோ இல்லை நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா டாலருக்குமே நம்ம தனித்தனியாக ஆர்டர் வந்து போடலாம் ஐசோலேட்டரில் இருக்கும்போது. ஆனால் அந்த கிராஸஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உள்ளே கொண்டுட்டு போனாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஆர்டர் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆர்டரில் இருக்கும்போது எத்தனை ஆர்டர் போட்டு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே பொசிஷனாக மாறும்போது தனித்தனியாக அப்படியே அந்த இருக்கிற அமௌண்ட் எல்லாமே பிரித்து எடுத்துக்கிறோம். இந்த ஃபியூச்சர் ட்ரேடில், அதாவது பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் 1x இருந்து 125x வரைக்கும் நமக்கு வந்து தர்றாங்க. அதாவது ஒரு காயினை பொறுத்து தான் இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில காயினுக்குலாம் பார்த்தீங்கன்னா 75x அந்த அளவுக்கு தான் தர்றாங்க. பிட்காயினுக்கு 125x அந்த மாதிரி தராங்க. இப்போ எக்ஸ் அப்படின்னா லிவரேஜ் இதில், அதாவது ஆப்ஷன் ட்ரேடில் நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லிவரேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
எத்திரியத்தில் நமக்கு எந்த அளவுக்கு லிவரேஜ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிராஸஸில் இருக்கும்போது பார்த்தோம்னா 125x அந்த அளவுக்கு தர்றாங்க. அதே இது ஐசோலேட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே 125 அந்த அளவுக்கு எக்ஸ் தராங்க. இதே இது நம்ம பிசிஹெச் அதாவது பிட்காயின் கேஸ் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 75x அந்த அளவுக்கு தான் தராங்க. அதாவது ஒவ்வொரு காயினுக்கு பார்த்தீங்கன்னா மாறுபடும் இந்த லிவரேஜ். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால அந்தந்த காயினுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நீங்கள் MXC எக்ஸ்சேஞ்செலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200x வரைக்கும் நமக்கு வந்து தர்றாங்க. அதாவது ஃபியூச்சர் ட்ரேடில் 200x வரைக்கும் MXC எக்ஸ்சேஞ்செலாம் தர்றாங்க. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 125x அப்படிங்கிறது ஒரு சில காயினுக்கு அந்த அளவுக்கு தராங்க. ஒரு சில காயின்லாம் பார்த்தீங்கன்னா 75x அந்த அளவுக்கு வந்து தராங்க. இப்போ நீங்கள் ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டீங்க, அதாவது இப்போ ஒரு $100 கொண்டு வந்து இன்னொரு $100 வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா $200 அப்படின்னு உங்கள் வேலெட்டில் வந்து காட்டும். இந்த வேலெட்லேருந்து நீங்கள் ஸ்பாட் வேலெட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல வந்து USDT M ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வேலெட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறணும். இப்போ நான் கொண்டு வந்தது $50 கொண்டு வந்தேன். $20க்கு நான் பை பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா $30 தான். இப்போ நான் மேக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா $30 அப்படின்னு வந்துருச்சு. இதை கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபியூச்சர் ட்ரேடில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வேலெட்டுக்கு மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதாவது ஃபியூச்சர் ட்ரேட்லேருந்து டேரெக்டாக நம்ம ஸ்பாட் வேலெட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே இது ஸ்பாட் வேலெட்லேருந்து அப்படியே டேரெக்டாக நம்ம ஃபியூச்சர் ட்ரேடுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம டெலகிராம் குரூப்பில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது ஃபியூச்சர் ட்ரேடில் நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி வந்து செட் பண்ணுறது, டிபி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ ஒரு ஆர்டரை நம்ம எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா கீழே அந்த TPSL அப்படின்னு இருக்கும். அதை அந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டிங்கனாலே போதும். அதில் டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ணுற அமௌண்ட். அதாவது நம்ம எவ்வளவு ரூபா வந்ததும் நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். அதே இது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது, அதுதான் வந்து ஸ்டாப் லாஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் $95,000 லிமிட் ஆர்டர் வச்சு நான் செட் பண்ணுறேன். அப்போ என்னோடய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிபி, அதில் நான் என்ன டார்கெட் அப்படின்னா டிபியில் நான் $98,000 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். அந்த டார்கெட் வந்ததுமே எக்ஸிட் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 93,000. அதாவது நான் லிமிட் ஆர்டருக்கு கீழே $95,389 அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கு கீழே ரொம்பவுமே கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 93,000 வரைக்கும் என்னால் என்னோடய அமௌண்ட் வந்து தாக்கு பிடிக்க முடியும். என்னோடய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 98,000 வந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஆர்டரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் டிபியும் ஸ்டாப் லாஸும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஓப்பன் லாங் ஆர்டருக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இதே ஓப்பன் ஷார்ட் ஆர்டருக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இப்போ லிமிட் ஆர்டருக்கு கீழே $95,389 நான் செட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய டிபி அப்படிங்கிறது 93,000. அதாவது கீழே போகும்போது தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஷார்ட் ஆர்டரில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஆர்டர் எடுக்கிறோம்னா அதுக்கு கீழே எவ்வளவு கீழே போகுதோ நமக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இது நம்ம அந்த ஷார்ட் ஆர்டரில் அதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது அப் ட்ரெண்டில் மாறிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மைனஸ் ஆகும். இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா $95,389 நான் ஆர்டர் எடுத்துருக்கிறேன்னா என்னால் $97,000 வர்ற வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்க முடியும். 97,000க்கு மேலே எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடையாது, என்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணிக்கிறோம். அதாவது ஓப்பன் ஷார்ட் ஆர்டரில் எப்போவுமே அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் ஆகும். எப்போ இந்த ஓப்பன் ஷார்ட் ஆர்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும்போதோ இல்லை நல்லாவே ஹையில் போயிட்டு இருக்குது ஒரு காயினா அது கீழே இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஓப்பன் ஷார்ட் ஆர்டர் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலோ அதை நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து கேளுங்க, அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். அதாவது தெரியாததை நீங்கள் வந்து கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை டெலகிராம் குரூப்பில் நான் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்து இருக்குது, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.